ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் ஸ்ரீ. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். வாழைக்காய் பொரியல் நம்ம ஊர் சமையலில் ஒரு அருமையான சைடிஷ்ங்க. இது ஒரு வெஜ் ஃப்ரெண்ட்லியான ரெசிபி. லைட்டாக இருந்தாலும் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாதமோட ரசமோட சேர்த்து சாப்பிடும் போது பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லோரோட வீட்டு சாப்பாட்டில் ஒரு மஸ்ட்டுனே இந்த வாழைக்காய் பொரியலை சொல்லலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதோட காம்பை நீக்கிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காயில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மை கையில் ஒட்டாமல் இருக்க நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதே நேரத்தில் தோல் சீவுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வாழைக்காயில் பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்கு என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம தோல் சீவி முடிச்சாச்சு. நான் ஃபஸ்ட்டு சீவின வாழைக்காய் மாதிரியே 2வது வாழைக்காவையும் சீவி எடுத்துக்கோங்க. ரெண்டு வாழைக்காவையும் நம்ம தோல் சீவி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம 2 வாழைக்காவையும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காவை கட் பண்ணும் போது ரொம்ப தின்னாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் இருக்கணும். இப்போது அதே சைஸில் நாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வாழைக்காவையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக மிஞ்சிற அந்த சின்ன வாழைக்காவை நம்ம தூக்கி போட்டுக்கலாம். வாழைக்காவை நம்ம எந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி 2வது வாழைக்காவையும் அதே சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ நாம் எல்லா வாழைக்காவையும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நாம் வாழைக்காவை பச்சை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வாழைக்காவையும் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லாவே அலசி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லாவே கழுவியாச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ நம்ம வாழைக்காவை எடுத்துப்போம். ரா ஸ்மெல் போகிறதுக்கு 6 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வாழைக்காய் நல்ல கிறிஸ்பி ஆகிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாமே வாழைக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழைக்காயை தெளித்து அதை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஓரமாக அந்த மாவு ஸ்பைசஸ் எல்லாமே நிற்கும். அது எல்லாமே அதோட ஒட்டி வரத்துக்காக தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம்.
ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு அந்த வாழைக்காவோட நல்லா ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் வாழைக்கால ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஒட்டிடுச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்ச வாழைக்காவை ஒவ்வொன்றா எண்ணெயோட ஆட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் 2 பக்கமே வேகணும். அப்படின்னும் போது வாழைக்காவை நம்ம திருப்பி போடணும். சரிங்களா? கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காவை எண்ணெயிலேருந்து எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப நேரம் நம்ம எண்ணெயிலே விட்டுறக்கூடாது, ஏன்னா அது கருகிடும். ஸோ அதனால நம்ம 2 பக்கம் திருப்பி போட்டு அது கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் சரியாக பார்த்து வெளியில் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, நல்லாவும் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா வாழைக்காவையும் வெளியில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லா வாழைக்காவையும் ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ நம்ம எல்லா வாழைக்காயுமே நல்லா பொரித்து எடுத்தாச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் நல்லாவும் வெந்திருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான வாழைக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இந்த வாழைக்காய் பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.